ஒரு ஆள் செய்ய முடியுமா? செய்ய முடியாது, சுண்ணி விடு. அது நீ வரலாமா என்கிட்ட? நீ தகுதியான ஆளா? அப்படியா? நாங்களாம் எப்படி தூக்கி தூக்கி விடும் போதெல்லாம் தெரியாது போயிருச்சு பத்தியா? எகிரி எகிரி விழுந்துட்டு கிடந்தா. எங்க போயிட்டாங்க? அவனே பட்டி பண்ணல கட்டிக்கிட்டு போவான், பஞ்சம் மரம் தேய்ச்சி போறான். அவனை பிடிச்சிட்டு யாரு அப்படி கேட்டுறேன். நான் இருக்கிறேன், நல்ல வா போலாம். இல்ல இப்படி பண்ணிட்டாங்களாமா? எப்படி எப்படி கூட பண்ணிப்பாரு. பெருமலையில பண்ணி அது மாதிரி மோர் ஊர்ல பண்ணா இன்னொன்னு பண்ணி பார்க்கலாமா? ஒன்னும் பண்ணி பார்க்க போயிட்டே இருக்கும். இந்த 7வது இடத்தில் கால் வைத்த உடனே அகடத்துக்கு விகடம் 1000 வார்த்தைகள். உட்கார வச்சா கூட நானு ஒண்ணு ஆபரேஷன் பண்ணிக்கியா? ஏன் ஒரு நாளைக்கு கழட்டி விசிறி விட்டு ஒரு நாளைக்கு இருந்துட்டு தான் அங்க வரத்துக்கிட்ட வரல. ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இங்கதான் கடவுளே வர கொடுக்கும். இங்க ஓடினா போதும். நான் சொல்வதை கேள். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. நான் பயணத்தை நிறுத்த மாட்டேன், புறப்படுகிறேன். கரண்ட் பிடிச்சு வச்சிருவான், அப்படி உருன்னு போறான், கருவி போயிடும். அம்மா வேண்டாம் கண்ணி,
என் வலியை மறைக்க வேண்டாம். வலியை மறைத்தால் என் மரம் குளிந்து போய்விடும். நமச்சிவாய நமச்சிவாயாக. நான் உன்னை பெத்தனா இல்ல 10 மாசம் சுமந்தனா? எதுக்கு என்ன அம்மான்னு கூப்பிடுற? ஒரு கொஞ்ச நேரம் படுத்து வாங்குறேன், அது எத்தனை வடக்கு வாங்குறேன். ஐயோ சாமியாராட்டம் பூரா பட்டி பண்ணல கட்டிக்கிட்டு ஆபரேஷன் பண்ண பூஜை தெரியுறான். இவனும் பண்ற மாதிரி தெரியல, பள்ளி விடுற மாதிரி தெரியல. பொட்டி எடு, சம்பளம் என்ன கொடுக்கலாம்னு போயிட்டு போது நம்ம பண்ணி விட்டு வீட்டுக்கு போய் படுக்கிறோம். அம்மானு கூப்பிட பெத்தனா இல்ல 10 மாசம் சுமந்தனா? அது இந்த பாவத்தில் நான் பெத்தனா? என்ன போய் அம்மானு கூப்பிடலாம்? அப்படியா? சாமி இங்க இருக்கும்போது அங்க இருக்கிறியே எப்படி புரிய வைங்க. உங்க பாட்டு பண்ணிக்காதீங்க. மீண்டும் ஏழக்கண்ணி என் வலியை மறைக்க வேண்டாம். வலியை மறைத்தான் என் வரம் முடிந்து விடும். நான் சொல்வதை கேட்டாயே அம்மா. ஒரு ஜனம் மட்டுமல்ல 10 ஜனம் பிய வாரி வைக்கிறங்கிற வரைக்கும் விடாத பச்சரிப்பு அந்த வாத்தியாரு. சாதாரண வாத்தியாரு எத்தனை சொன்னாலும் கேட்பது போல் தெரியவில்லை. அம்மா அப்பா குத்தி நல்லா அப்பா கொடுத்தோம். என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த பச்சைக்கார லாரிக்காரரு ஒரு நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க, 3வது நேரத்து விட்டு அடிச்சாங்க பாரு. என்னதுரா என்ன போய் இப்படி சொன்னா? இது எந்த வெத்தல? நான் 10 மாசம் சுமந்து வெத்தனா? இல்ல தாய் அம்மா தாய் வேறியா? இது எந்த வெத்தல நியாயம்? மத்தால கணக்காரருக்கு அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் அவங்க அம்மா மாதிரியான இருக்கு. எப்படி புள்ள அழகு கலரு இல்ல அம்மா மாதிரி இருக்கிறனால என்னடே அந்த வாயா அப்படின்னா மறுபடியும் அந்த வாயா பொண்ட வாயா கொட்டை பல்லான்னு கேட்காத. பிடிச்சி விடுறேன். சரி ஏய் அந்த புள்ள நம்ம கேள்றா என்ன பிடிச்சி விடுறதா?
பிடிச்சுடுவாயா? 2 பேருமே ஒத்து போக மாட்டேங்கிறீங்களே, எப்படி நான் பிடிச்சு விடுறது? நான் பெத்தனா இல்ல நான் பேரு வச்சனா நான் என்ன பண்ணணும்? அதுக்கு தான் முதியே சொன்னேன். வந்தா பிடிச்சு தூக்கி பிடிச்சா இருந்து போகிறேன். அடங்கவே மாட்டுக்கிற திட்டு புண்டை. குத்த பால் கொடுக்கும் என் தாயார் குத்தை மந்தாரிமன் போல் தெரிகிறது. மண்டியிட்டு பால் கொடுக்க என் தாய் மந்தாரிமன் போல் தெரிகிறது. வேண்டாமா நான் சொல்வதற்கு அதையும் கெடுக்கிறீங்களே. சொல்லித்தான் விடுங்களேன். நீயாவது சொல்லி விடுங்க. இதுல ஒரு ஆள் சேர்வாங்க சொல்லி பார்க்கலாம். இல்ல ஒரு ஆள் செய்ய முடியுமா? இல்ல ஒரு ஆள் செஞ்சா தான் ஒத்துக்க வைக்கலாம். என்ன சொல்கிறான் அடுத்தவன புறப்பட வேண்டும். குருநாடு குருகுலம் இந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாராம். அவரு போகக்கூடிய வரத்தை கலைக்க முடியாது, உன்னால முடியாது. நீ என்ன வரம் வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம். வெல்வதற்கு ஈஸ்வரன் போகிறேன். பங்காளி வெல்வதற்கு புறப்பட போகிறேன். பஸ்ல இருந்து வர ரெக்கார்டு தெரிஞ்சுட்டே போகும். பங்காளி வெல்வதற்கு நான் பாசிபத நகரத்தை பெற போகிறேன். ஆமா, வழி விடுறியா இல்லையா? வழி விடுவியா விட மாட்டியா? 2ல 1. குருநாடு குருகுலம் சரியான சந்திரகுலம், கோடு தவறாத வம்சம். அதனால நாம 7 கோடு போட்டுறலாம். நம்ம கோடு தவறாத எப்படி போயிடும்? அப்படி நம்மளை விட்டு ஐயோ பங்காளி வெல்வதற்கு பரமனை கதி என்று போக நேரத்திலே சண்டாளி சதிகாரி இந்த 7வது இடத்தை ஆடக்கூடிய ஏலக்கண்ணி சரிநந்த ராஜனுக்கும் சரிநந்தா தேவிக்கும் பிறந்து எனக்காகவே காத்திருக்கிறார். நானு குருகுலம் குந்தி மக்கள் 5 ஆகிய சரியான சந்திரகுலம் பாண்டவர்கள் ஒருவராகிய 2 கிளையோல் 2 மூத்தோல், அதாவது அத்துடனே திருமணம் செய்யணும்னு இந்த ஏலக்கண்ணி 7வது இடத்துல கல்யாணம் பண்ணத்துக்கே காத்திருக்கிறார். இங்க பேசுவதால் நேரம் கருதவிடும். நான் எப்படி கைலேசநாதனை கண்டு சிவபுரம் பெறப்போகிறேன். அதனால இந்த கன்னியா ஏலக்கண்ணி என்னை கண்டு வழிமறித்திருக்கிறார். அதனால கண்டு வழிமறித்தவள் இப்போது சாத சமைத்து கொண்டு வருகிறேன். உனக்காகவே நான் பிறந்தவள். உலகத்தில் சிவனுக்கு 10 அழகு படைத்த பரமனை விட ஓரழகு படைத்த அத்துள்ள திருமணம் செய்து காத்திருக்கிறேன். என்னை திருமணம் செஞ்சுட்டு எங்க போ, உனக்காகவே 7வது இடத்துல காத்திருக்கிறான் அப்படின்னு வழிமறைத்திருக்கிறார். இதுக்கு மேல பேசிவிடுதான் நேரம் கடவுளும். சாதம் சமைத்து வருகிறேன், சற்று நேரம் இல்லுங்கள். என் மாரழகும் தோளழகும் தொடையழகும் கண்ணழகும் இதையெல்லாம் காட்டினேன். எதுக்கும் இடங்களில்லை. அப்படி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. சிவசிவா சிவசிவம் என்று போறீங்களே, சற்று நேரம் நில்லுங்க. என் பொன்னான கையினால் உங்களுக்கு நான் பச்சரிசி சாதம் செய்து பால் விளைவித்து பச்சரிசி சாதம் கொண்டு வருகிறேன். நெய்யா விளைவித்து நேர்த்தியா சாதம் கொண்டு வருகிறேன். அப்படி சாதம் சமைத்து கொண்டு வரதுக்கு போயிருக்கிறான். இதுதான் சமயம். அவள் வருவதற்குள்ள இந்த சத்திய கோட்டு 7 சத்திய கோடு போட்டு போயிருக்கிறான். இந்த சத்திய கோட்டை தாண்டி நம்ம அடுத்த மனம் புறப்பட வேண்டும்.
கோட்டை தாண்டி என் தாயாகிய என் பாட்டி ஆகிய வனபத்திர காளி இருக்காள். வீர வனபத்திர காளி அழைத்து, அம்மா பங்காளி விளைவுக்கு நான் பர்குணன் போய் வருகிறேன். அது நான் போய் வரும் வரை இந்த ஏலக்கண்ணிக்கு என்னால் பதில் வைக்க முடியாது. 7 சட்டை கோட்ல இந்த காளியா தேவி நீ எனக்கு பதிலாக நிற்க வேண்டும். நான் உன்னை மீறி நான் போய் வருகிறேம்மா, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். ஏலக்கண்ணி வரும் வரை நான் காத்திருந்தால் என்னுடைய தவம் குறைந்து விடும். நான் ஈசனை நான் எப்போது காண்பது முடியாது. ஆகையால் எனக்கு பதிலாக இந்த ஏலக்கண்ணி போட்ட சத்திய கோட்ல நீ நிற்க வேண்டும் என்று அர்ஜுனன் காளிகா தேவி நிற்க வைத்து விட்டு அடுத்த வனம் அம்மா, நான் உன்னை சத்திய கோட்டில் நிற்க வைத்தாலும் பாட்டியாகி காளிகா தேவி உன்னை பார்த்திருக்கிறேன். எனக்கு இப்பொழுது முதலாக காலமுகாரி சிவனத்தில் கால பைரவர் 30 அடி செப்புகம் கொடுத்தார். அடுத்தது ஸ்ரீமத கண்ணன் 30 அடி செப்புகம் கொடுத்தார். ஆக மொத்தம் 60 அடி செப்புக்கமும் திருநீராக மாத்திய சோழனா பையில் வைத்திருக்கிறேன். நீ காளிகா தேவி உன் சார்பாக எனக்கு ஏதாவது தாரம்மா. என்னுடைய சார்பாக இதோ நான் மந்திரவாளி கொடுக்கிறேன். மந்திரவாளியும் 30 அடி செப்புக்கமும் தருகிறாய். ஆகட்டும் தாயே. உன்னிடத்தில் 30 அடி செப்புகம்பம் காலபைரவர் 30 அடி கொடுத்திருக்கிறார். ஸ்ரீமத கண்ணன் 30 அடி கொடுத்திருக்கிறார். இப்பொழுது காளிகாதேவி 30 அடி கொடுத்திருக்கிறார். ஆக மொத்தம் 90 அடி. இந்த 90 அடியின் திருநீராக மாற்றி இப்பொழுது அர்ஜுனன் இந்த வனத்தை விட்டு அடுத்ததாக 8வது வனம் புறப்படுகிறார். தாயே, நான் போய் வர வரை அந்த ஏலக்கனி வந்தால் அர்ஜுனனை போலவே நீ காய்ச்சலித்து என்னென்ன வாங்க வேண்டும் சாப்பிடவோ சாப்பிட்டு எது கொடுத்தாலும் சாப்பிடுவார். அதனால எந்திரிச்சு பாரு ஆண்டவனே கூட்டிட்டு போய் மன்னா அம்மி ஐயோ இந்தாங்க சாப்பிடுங்க, பசியார வச்சிருப்பீங்க. அண்ணா சப்பர மாதிரி போட்டு உட்காந்து டப்பு 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 டப்புன்னு எவ்வளவு முடியுமா பாரு. சாப்பிட்டு தண்ணி இருக்குது, சாப்பிடுங்க. அவங்க முகத்தை பார்க்க மாட்டேன். விக்கிக்கிட்டா தண்ணி குடி, லவுக்குன்னு போட்டுன்னு போயிடாத. வீட்டுக்கு இருஞ்சாமி நானு இன்னொரு 10 நாளைக்கு அவருதான் பகவானே நம்மளுக்கு. என்னமோ தின்னுகிட்டே இருக்குதப்பா. இவ்வளவு பசியா இருக்குமா?
இவ்வளவு கொடுத்துமே தின்னுட்டே இருக்கிறேன் அப்படியே. இந்த கலப்புக்கு தின்னுபிட்டு தான் வாய் பேசும்பா. சாப்பிடுவா காளி பசியா அறியிட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் பாப்பா இருக்குல்ல, அதுக்காக நம்ம இருக்கிறோம்ல. நாளைக்கு எதிரி ஆறுகிறாங்க ஈயா வருதா? ஏன்னா இப்போ கொடுத்தும் பசி பசினா எங்க இருக்கிறதா ஒண்ணு ரெண்டு அள்ளிக்கிட்டு வாங்க. ஓ ஐயோ கூதிக்காரரா, ஓய், இவ்வளவு கொடுத்தோம் ஓய், இன்னும் பசி பசினா எங்க தான் கொடுக்கறது? குழுவையும் தின்னுபிட்டு இன்னும் பசியாக்குதா? இன்னும் பசியாக்குதான். என்னமோ சீகத்துல ஊசி போடும்போது நம்ம ஆளுங்க அப்படியே தூக்கி தூக்கி குக்குது பாரு. ஐயோ அம்மா தாயே, நானும் உன்னை போல ஒரு பெண்ணு தானே. என்ன வந்து எங்க அவரு? நான் யாருன்னு தெரியவில்லையா பெண்ணே? பலமா நான் யாருன்னு தெரியவில்லையா? ரெண்டு பலம் பண்ற வேலை பத்தியா? அம்மா, நானும் உன்னை போல ஒரு பெண்ணு தானே. ஒரு பெண்ணுக்கே ஒரு துரோகம் நினைக்கலாமா? பத்திரகாளி பேசுகிறேன். எங்க அவர் எங்க? வெள்ளிங்கிரிக்கு சென்று விட்டார். எவ்வளவு தூரம் போயிருப்பாரு? போய்கொண்டே இருக்கிறார். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு அவருதான் வேணும். அவரெல்லாம் கிடைக்க மாட்டாரு. அப்படியே அர்ஜுன மன்னன் நீ திருமணம் செய்வதா இருந்தாலும் வெள்ளிங்கிரி சென்று எவ்வளவு தூரம் போயிருப்பாரு? ஓ இந்த வழியில பாரு போய் கொண்டே இருக்கிறார். கொண்டே இருக்கிறார். போனா அவரை புடிச்சு போடலாம். நீ பின்னாடி போனாலும் படிக்க முடியாது, பின்னாடி போனாலும் படிக்க முடியாது. காளியம்மன் சொல்வதை மட்டும் கேளுங்கள். நான் சொல்வதை கேள். நான் போய் குடிக்காதெல்லாம் வரமாட்டேன். நான் குடிக்கவெல்லாம் முடியாது. அவருக்குன்னே இருக்கிறேன். மாமா